சவுக்கு சங்கர் அவர்கள் கைதான பிறகு நிறைய அரசியல் விமர்சகர், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய அவதூறான விஷயங்களை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அவங்கள ஏன் நீங்கள் கைது செய்யலாம் அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. முக்கியமாக ஒரு அரசியல் விமர்சகரோட வீடியோ ட்ரெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி ரொம்ப அவதூறாக பேசியிருப்பாங்க. திமுக எம்எல்ஏக்களை பற்றி பேசியிருக்காங்க, அதிமுக எம்எல்ஏக்களை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பேசினாங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒரு சர்ச்சை எழுந்தது. ஸோ அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஆட்சி யாருக்கு, அதாவது அதிமுக ஆட்சி தான் இருக்குது, அதை யார் ரூல் பண்ண போகிறாங்க, ஓ பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமியா, அந்த மாதிரி கேள்வி அதிகமாக இருந்தது. அந்த சமயத்தில் எம்எல்ஏ சப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகமாக இருந்ததற்கான காரணம் என்னென்னா, கூவத்தூரில் எம்எல்ஏவை ஒரு எம்எல்ஏஸ் ஒரு 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க, மண்டபத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அது அந்த டைமில் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்தந்த எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விமர்சகர் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன விஷயம்னா, பெண்களை சம்பந்தமான எல்லா விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. ஒரு விபச்சாரமே அங்கே நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவங்க கேட்குற பெண்களை அந்தந்த எம்எல்ஏக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏற்கனவே த்ரிஷா விவகாரம் இதில் இன்வால்வ் ஆனது. ஒரு அதிமுக நிர்வாகி இதை பற்றி பேசியிருந்தாங்க. த்ரிஷா கூட அந்த கோவத்தூரில் இருந்திருந்தாங்க. 25 லட்சம் கொடுத்து த்ரிஷாவையும் கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இதில் பல நடிகைகள்லாம் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க. அவங்களோட பேர், அவங்களோட நேமெல்லாம் எதுவுமே நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட ஒரு விபச்சாரம் பண்ணி தான் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றிலாம் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசியல் விமர்சகர் பேசியிருக்காங்க. ஆனால் இவங்களை எல்லாத்தையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எக்கச்சக்கமான அவதூறான விஷயங்களை ஆளும் கட்சியை பேசியிருக்காங்க. அவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் கேள்வி கேட்டிருக்காங்க. ரசிகர்கள் இந்த மாதிரி அரசியல் விமர்சகர் பேசும்போது அவங்கள நீங்கள் கைது செய்யவே இல்லை, ஆனால் சவுக்கு சங்கர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களோட ஒப்பீனியன்?